காலங்காத்தால மழை பெஞ்சுனா ஆளை கொஞ்ச நேரத்துக்கு வெளியே காணாது. கேட்டா என்னால முடியலன்னு மட்டும் சொல்லுவா. ஏ லட்சுமி, ஏ லட்சுமி. ஏங்க இந்த வாரேன், பால்ல ஊத்தி கொடுத்துட்டு இருக்கேன், வாரேன். ஏன் இல்ல லட்சுமி, இந்த மாடை குளிப்பாட்டல இன்னும், அதான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கூப்பிட்டேன். அங்க பால் வாங்க விடிய காலம் ஆட்கள் வந்துட்டு இருக்காவ, நான் அங்க பாக்கவா இங்க பாக்கவா? நீங்க இந்த ஒரு மாடையும் குளிப்பாட்டுங்க, மற்ற 4 மாடை நான் குளிப்பாட்டிட்டேன். குளிப்பாட்டிட்டியா? இல்ல, இந்த ஒரு மாடை நின்னோன்னா இன்னதான் எல்லா மாடையும் குளிப்பாட்டணும்னு நினைச்சேன். சரி சரி, பூமாரி எங்க? அவ தூங்கிட்டு இருக்கா, கொஞ்சம் தூங்கட்ட அந்த பிள்ளை, பரிச்சை எல்லாம் போகுது இல்லையா, தூங்கட்டு. சரி சரி. இந்த ஒரு மாடையும் குளிப்பாட்டினா போதுமா? ஆமாங்க, எத்தனை வாட்டிங்க சொல்றது? சரி, சோப்பு மட்டும் எடுத்துதா, குளிப்பாட்டி விட்டுறியே. குளிப்பாட்டி விட்டுக்கிட்டு நான் இன்னைக்கு கொஞ்சமா சீக்கிரமா போய் ராதிகா பபி பாத்துக்கிட்டு வரேனா. என்ன திடீர்னு? பார்வதி போனோன்னு சொன்னா, அவளை கூட போய் நானும் ஒரு 8 பிள்ளைய போய் பாத்துக்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வாங்க. சரி, உங்களுக்கு வேற அங்க போகணும்னு சொல்றீங்களே, நீங்க கிளம்புங்க. மாடை நானே குளிப்பாட்டி இருக்கலாம், நீங்க போங்க. வேண்ட லட்சுமி, உனக்கு எதுக்கு சிரமம்? நானே இந்த ஒரு மாடையை குளிப்பாட்டிக்கிட்டே போறேன். ரொம்ப பாசம்தான் போல இருக்கு. ஆமா, மாடை நம்ம தானே பாத்துக்கணும், அதனாலதான். பாத்தியெல்லாம் வசந்தி அக்கா, 2 இளஞ்சோடிகள் நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கத. என்ன லட்சுமி அக்கா, பால் ஊத்தி தரதுக்கு அங்க இருந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டா யாருமே வரல. என்ன 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ அம்மா வந்துட்டாளுவ, இந்த மாடை குளிப்பாட்டி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி மாடை எப்படி குளிப்பாட்டணுங்கிறத பத்தியா? வாயை மூடிக்கிட்டு வான, பால் வாங்க தானே வந்தா, வா. என்னே, இந்த சிடுமூச்சி அக்கா கூட எப்படினே சமாளிக்கிறிய? என்ன பண்ணதுக்கு, நம்ம விதி அப்படி ஆகி போச்சு. இல்ல, நம்ம நேரம் சூப்பரா இருக்கு. எப்ப லட்சுமி வந்தாலும் அதுக்கப்புறம் இருந்து என் நேரம் நல்லா இருக்கு. ஆத்தியா சின்ன பொண்ணு, லட்சுமி அக்காளுக்கு ஒரு பார்வைக்கு அந்த அண்ணா எப்படி பயப்படுறவ பாரு. ஏம்மா காலையில நேரம் போலனியா என்ன வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கறிய? காலம் காத்தாலே வா, போ போ, பாலை ஊத்தி தரேன். என்ன லட்சுமி அக்காள் ஒரு பாட்டு பாடணும்னா என்ன பாட்டு பாடுவிய? அட நீ சும்மா இருமா, நீ வேற. ஓ, லட்சுமி அக்கா ஓகே சொன்னாதான் பாடுவீங்களா? சும்மா இரு வசந்தி, காலங்காத்தாலே ஏன் என்னை பாடுங்கனே. நான் போறேன் அம்மா. லட்சுமி நில்லு, ஒரு பாட்டு தானே பாடிட்டா போச்சு. எனக்காக பிறந்தாயே எனதழகே, ஓஹோ பிரியாம இருப்பேனே பகலிரவே, உனக்கு ஆசைப்பட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். வாங்க, என் உச்சி முத பாதம் வேற என் புருஷே ஆச்சி. லட்சுமி அக்கா ஆரா எப்படி வைக்கப்பட்டுட்டு ஓடுது நீ? லட்சுமி அக்கா. உமா, நானே உன்னை பார்க்க வரேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் உமா. தங்கச்சி வேற வந்திருந்தாளா, வீட்டுல ஒரே வேலை, அதான் அங்க எங்கேயுமே நகர முடியல. ஆமா, செல்வாவுக்கு ஏதோ அடிபட்டிருக்காமே, அப்படியா? ஆமாக்கா, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாவ, இப்ப பரவாயில்லக்கா. நல்ல அடியாமா? ஆமாக்கா, நல்ல அடிதான், சரியா அடி கொடுத்தேன். என்னது? இல்ல, பாத்ரூம்ல நல்ல அடிதான், அதான் இப்ப வீட்டுல தாக்கா இருக்காவ, இன்னும் 2 நாளையில சரியாயிரும். ஓ அப்படியா, சரி சரி. எங்க பால் வாங்கவா போறா? ஆமாக்கா, பால் வாங்க தான். நீங்க வாங்கலையாக்கா? இனிதான் வாங்கணும், காலையிலே எழும்பி சமையல் பண்ணிட்டு இருந்தேனா, அதான் இன்னும் பால் வாங்க போகல பத்துக்க, இனிதான் உமா போனோம். ஆமா, காலங்காத்தாலே கீதா கடந்து திட்டிக்கிட்டு கிடந்தா, யாருமா? கீதா திட்டிட்டு கிடந்தாளா? தெரியலையாக்கா. இல்ல, சொல்றனே நினைக்காதுங்க, அன்னைக்கு நம்ம குளிக்க போகும்போது மாங்காய் பறிச்சே தெரியுமா, அது விஷயமா தான் ஏதோ மாங்கான்னு கேட்டு, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஓ அப்படியாக்கா, சரி சரி. நான் 4 முடிக்கிட்ட எல்லாம் சொல்லி, ஏற்கனவே கோழி பிரச்சனையே பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்குமா, இதுல வேற அடுத்தது மாங்கான்னு சொல்லிட்டு ஒரே சத்தமா இருந்துச்சு. சரிக்கா, சரி, நான் பார்த்துக்கிடியே. நான் அப்புறமா வந்து செல்வாவை பார்க்க வரேனா? சரிக்கா. மாங்காய் பிரச்சனை பெரும் பிரச்சனை அவனி வேற ராணியக்கா சொல்லிட்டு போறாவ. என்ன பால் வாங்கியாச்சா? இல்லவ, பால் வாங்கதான் போனோம், கீதா போட்ட சத்தத்துல அப்புறமா பாலை வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டோம். அங்கேயுமா வந்து சத்தம் போட்டா, இப்பதான் ராணி அக்கா என்கிட்ட சொல்லிக்கிட்டு போனாவ, மாங்காய காணலன்னு சொல்லிட்டு விடிய காலமே கடந்து சத்தம் போட்டாலாமே.
ஏன் நேத்து பெஞ்ச மலையில கூட தொலைஞ்சிருக்கேன்னு அவளுக்கு அந்த அறிவு இல்லையா? அட அறிவு கட்ட சின்ன பொண்ணே, அப்படியே தொலைஞ்சிருந்தாலும் கீழே தானே கடந்திருக்கான், கீழே இல்லை இல்லையா, அதனால தானே அவ வாரா. அப்பவே பறிக்கும் போது சொன்னேன், கிடைச்சாதது மாதிரி பறிச்சாதுங்க, தேவை மட்டும் பறிங்க, பிறவு பார்த்துக்கலான்னு. நீங்க தான் சாக்கு சாக்கா பறிச்சிய. ஆமாண்ணா, சொல்லுவிய, நல்லா சொல்லுவிய. ஏன் இனி மாங்காய் பழுத்து தின்னும் போது ஐயோ வசந்தி அக்கா சொன்னதாலதான் இப்ப சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களே? ஏன் அன்னை நான் சொன்ன உங்க புத்தியில எங்க போச்சு? கூடவே இருப்பாளுவ எல்லா காரியத்திலயும். ஆனா பிரச்சனை நீ வந்துட்டா மட்டும் என்ன மட்டும் விட்டுக்கிட்டு ஓடாதான் பாக்குறேன், எப்படிதானே? ஐயோ சத்தம் போடாதீங்க. நீங்க வேற சத்தம் போட்டுக்கிட்டு மாங்கான்னு சொல்லி எவ்வளவு போறவளுக்கு வாரவளுக்கு காதுல விழுந்தா போதும். இவ்வளோ மாங்காய் கதையை பேசிட்டு இருக்காளுவ, அப்ப இவ்வளவுதானே கண்டுபிடிக்கிறதுக்கா? இப்ப என்ன பண்ணதுக்கு உமா? ஏற்கனவே அவ என் மேல சரியான காண்டுல இருக்கா. நேத்து வேற அடிச்சு தூக்கி ஒரு மரத்துல தொங்க போட்டுட்டாக வந்தேன். இதுல வேற இப்ப மாங்காய் பிரச்சனையில் நான் உண்டுன்னு தெரிஞ்சு நினைச்சுக்கோங்க, என் வீட்டுல உள்ளவனுக்கு காலில் சலங்கு கட்டி விட்ட மாதிரி ஆடுவான். கீதா சொல்லவே வேண்டாம், அவளும் ஆடுன்னு ஆடுவா. இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லியா? பறிச்ச மாங்காய் பழுத்திருக்குன்னா பங்கு வச்சு தின்னுக்கிட்டு கமுக்கமா இருப்போன்னு சொல்லி. எப்படி? சரி, இப்பவே 2 எங்க வீட்டுக்கு வாங்க, அந்த மாங்காயை பங்கு வச்சிருவோம். இல்லாத என் வீட்டுல இருக்க எனக்கு தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். வாங்க. அட 4 முடி. என்ன சின்ன பொண்ணு? இல்லக்கா, இப்போ உடனே பங்கு வச்சோன்னு நினைச்சுக்கோங்க, வீட்டுகளுக்கு எடுத்துட்டு போற வழியில பார்த்தானா மாட்டதுக்கா. 2 நாள் உங்க வீட்டிலே இருக்கட்டு, அப்படியே பழுத்துறேன் இல்லக்கா, உங்க வீட்லயே வந்து சாப்பிட்டுட்டு போறோம். ஆமா ஆமா, எந்த பிரச்சனையும் நீங்க மாட்டிடக்கூடாது. என் தலை உருண்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா? அதனால தானே என்ன இப்படி பண்றீங்க? போதும், நிறுத்துங்க. அன்னைக்கு மாங்காயை பறிக்கும் போது எங்க வீட்டுல கொண்டு வச்சா நாங்க எடுத்து தின்றோமோனி தான் நீங்க உங்க வீட்டுல கொண்டு வச்சிய. இப்ப ஏன் பிரச்சனைன்னு சொல்லணும் ஓடுறிய? இருக்கட்டு, அங்கேயே இருக்கட்டு. இழுவ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா பாத்துக்க. என் விஷயத்துல அடிக்கடி நீ கிராஸ் ஆகி போறா. கிராஸ் ஆனனோ பாஸ் ஆனனோ கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருங்க. அண்ணா வாரா வாராளா? நேத்து வெளியே போனீங்களே காத்தம் கூட, எப்ப வந்திய? ஏன் உன டிஃபன் கொண்டு தரும்போது தான் வந்தேன். அட அறிவு கெட்டவளே, கொஞ்ச நேரம் கதையை மாத்தி பேசான். ஒரு 8 மணிக்குள்ளால வந்துட்டேன் உமா. ஓ அப்படியா? நான் உங்களை காணலன்னு தேடிக்கிட்டு இருந்தேன், ஃபோன் பண்ண எடுக்கல. சின்ன பொண்ணு கொஞ்சம் தள்ளு. ஒன்னையா கீதா தள்ளணும்? என்ன கீதா, என்னாச்சு? டென்ஷனா வரா? எக்கா எல்லாரும் என் வீட்லயே தான் கை வைக்கணும்னு இருப்பாளுலான்னு எனக்கு தெரியல பாத்துக்கோங்க. மாந்தோப்புல மாங்காயே இல்லக்கா, ஃபுல்லா அரைக்கிட்டு போயிருக்காளுவ. ஐயே என்ன கீதா சொல்லியா? சாயங்காலம் வேற பறிக்க போறேன்னு சொன்னா, நேத்து நான் வீட்டுல வேற இல்ல பாத்துக்க. என்னாச்சு? மாங்காய் ஃபுல்லா பறிச்சுக்கிட்டு போயிருக்காளுவக்கா. நான் இந்த தடவை சும்மாயே விட மாட்டேக்கா. ஐயே ச்சே, நம்ம ஊர்ல ஏன் தான் இப்படி இருக்கியாவனே தெரியல. அதான் எல்லார்ட்டையும் விசாரிச்சு பாக்குறேன். இல்லன்னு இந்த தடவை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேக்கா. சும்மா விடலன்னா பிடிச்சு வச்சிக்க. உங்களுக்கு யாருக்கு மேலே டவுட் இருந்தா என்கிட்ட சொல்லுங்கக்கா. அள்ளன்னுட்டே போயே டவுட் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியாலே. இவ்வளவு மாதிரி ஒரு கூமுட்டை உலகத்துல கிடையாது. நானும் 4 பேர்கிட்ட விசாரிக்கேன் கீதா, யாருன்னு கண்டுபிடிப்பானா? சரிக்கா. அப்படியே போயிராம நான் வெட்டிக்கிட்டு போறாமா, அப்படியே கழுத்து திருப்பிற போகும்போதுல இருக்கு. ஏய் ஓவரா பேசாதடி. சாரி கீதா, நான் சண்டை போடுற மைண்ட்லயே இப்போ இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா சொல்லி அனுப்பேன். வா, ஒத்தைக்கு பாத்துடலாம். சலக்கு சலக்கு சரிக்கு இல்ல சலக்கு சலக்கு, வெள்ளக்கு கோபம் வந்தா வெள்ளக்கு. ஏண்டி அட்டட்டா அல்வா துண்டு இடுப்பு இடுப்பு. என்ன உமா? என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு, இவளை பார்த்தாலே கலாய்க்கணும் போல இருக்கு எனக்கு. அவ இங்க நேரம் என் வீட்டுக்கு போறா. போங்க போய் பாருங்க, மாட்டினா நீங்க தானே மாட்டுவிய. இழுவ எப்படி சொல்லிய பாரு சின்ன பொண்ணு. சும்மா சொல்லியாக்கா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.